ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலகு. ஆகும், எல்லாமாகும், உம்மாலினால் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலினால் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலகு, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலகு. ஆகும், எல்லாமாகும், உம்மாலினால் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலினால் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலினால் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலினால் எல்லாமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புகிற காரியம் அதுதான். தேசம் இன்னைக்கு அழிவுக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அழிவுக்கு நேராக இன்னைக்கு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து என்னை விடுவிக்கிறது யார்? என்னை விடுவிப்பான்? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறது போல, நிர்பந்தமான மனுஷன்னா இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்ன விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கட்டும் அல்ல அறியாதவர்களாகவும் இருக்கட்டும், எனக்கு அவங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு கேள்வி, எந்த தெய்வம் நம்மளை விடுவிக்கும்? யார் என்ன விடுவிப்பா? யார் என்ன பாதுகாப்பா? இந்த சூழ்நிலையில எனக்கு யார் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி இன்னைக்கு எல்லாருடைய கேள்விகளும் அதுவா இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேதம் அப்படித்தானே சொல்றது இல்லையா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் ராஜரீக கூட்டமாயும் ஆசாரியர்களாயும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஏதோ நம்ம விசுவாசி இல்லை. ஆமென். அல்லேலூயா. மற்ற சபைகள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க தெரியல, ஆனா இங்க நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க ஆசாரியர்கள். ஆமென். நீங்க ராஜரீக கூட்டம். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை வேறு பிடிச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையுடைய வேலை என்ன? அவர்கள் என்ன செய்யணுமா? திறப்பற நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பற நிற்பதற்காக ஒரு மனுஷன் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? தேடி கொண்டிருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு அநேக தேவ ஊழியர்கள் திறப்பற இன்னைக்கு ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க.
அநேக விசுவாசிகள் இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆனாலும் கர்த்தர் விரும்புகிறது யாரை தெரியுமா? உங்களை என்னையும் தான். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் அமைய பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம். 2 பேர் என்ன செஞ்சாங்க? அப்பா மகன் 2 பேருமே மரித்து போனாங்க. தமிழ்நாடு முழுவதும் அநேகருக்கு குரல் கொடுத்தாங்க இல்லையா? நிறைய பேர் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்தாங்க. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்துச்சு? ஆளுகிற முதலமைச்சருடைய கையில தான் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரத்துல அவர் அந்த குடும்பத்துல இருந்த அவரோடு பிறந்த சகோதரிக்கு என்ன செஞ்சார்? ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாரு. இப்ப கொடுத்து அந்த அம்மா நல்ல ஒரு பேட்டி கொடுத்து அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, சால்வ் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை கைது பண்ணாங்க. அப்போ அந்த அதிகாரத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழும்பாக வரைக்கும் ஒரு பிரச்சனை முடியாது. ஆமென். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே இத்தனை ஊழியக்காரங்க ஜெபிக்கிறோம், இத்தனை விசுவாசிகள் ஜெபிக்கிறோம், ஏன் இன்னும் இந்த கொள்ளை நோய் எங்க தேசத்தை விட்டு மாறல அப்படின்னா, வேதம் சொல்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்னும் தரப்புல நிற்கல. ஆமென். அல்லேலூயா. அவரால் முன் குறிக்கப்பட்டவர்கள். இதுக்குன்னு ஒரு வேறு பிரிச்சிருக்கிறேன். அழைப்புல பல விதங்கள் இருக்கிறது. ஆமென். சிலரை மேய்ப்பராயும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், இன்னும் சிலர் போதகர்களாக, இப்படி சிலர் அப்போஸ்தலர்களாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு காலியும் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. ஆண்டவர் என்ன எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஆமென். கடைசி வரைக்கும் கர்த்தர் வர்ற வரைக்கும் விசுவாசியா உட்கார்றதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆமென். அல்லேலூயா. அவருக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும் என்பதற்காகத்தான் தாயின் கற்பத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் குறிச்சிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, திறப்புல நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடும். அப்ப இந்த வேத வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி, இத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் இன்னும் ஒருத்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதுல நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது கேட்டுருக்குமா, எதுக்காக ஆண்டவரை இந்த பூமியில பிறக்க வைத்தீர்? என்ன கொண்டு சித்தம் என்ன? நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிறீர்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை என்ன செஞ்சேன்? முடித்தேன், ஜீவ கிரீடை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்லிட்டாரு. அவர் அவருடைய வே ஆஃப் என்ன செய்ய காலிங் அவர் அறிஞ்சுக்கிட்டார். அவருடைய அழைப்பு அவர் என்ன செஞ்சாரு? அறிந்து கொண்டார். அந்த அழைப்பு அவர் அறிந்து கொண்டதுனால அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, என் ஓட்டத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? முடிச்சுட்டேன். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய மரண நாட்கள் இருக்குமானால் இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா? என் ஓட்டத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னா என்னுடைய ஓட்டம் என்ன என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். என்னை எதற்காக ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார், என்னை எதற்காக தாயின் கற்பத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு தெளிவான நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டால் மாத்திரமே கர்த்தர் எதுக்கு ஓட வச்சிட்டு இருக்கிறார் விஷயம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை வேறு வேறு மார்க்கங்கள் நம்ம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா நம்மளை குறித்து ஒரு ஓட்டம், ஒரு நிச்சயம் கர்த்தருக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி நம்ம அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்ற திறப்புல நிற்கிறதுக்கு நான் ஒரு மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியம் கேட்டா, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை, என் வேலை, என் காரியம், இப்படிதான் இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது? போய்கிட்டு இருக்குது. வேதத்துல ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் குடும்பத்துக்காக திறப்புல இருக்கிறார். யாரு? யாக்கோபு. ஆமென். என் மனைவி, என் பிள்ளைகள், என் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும். காரணம், என் சகோதரனாக ஏசா என்ன செய்கிறான்? பெரிய படையோடு வந்துகிட்டு இருக்கிறான். யாபோக்கு நரியில என்ன செய்ய உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவருடைய காலை இறுக பிடிச்சது கேட்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன்? போக விட மாட்டேன். ஆமென். எதற்காக? தான் மனைவி, தான் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு நாமே நமக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டு உட்கார்ந்துக்கிறோம். இதுதான் என் உலகம், இதுதான் என் காரியம், இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இல்ல. ஆமென். உங்களை கொண்டு தேவனுக்கு பெரிய திட்டம் உண்டு. ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சித்தத்தை வச்சிருக்கிறாரு. அதை நான் உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் தேவனை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட லோத்து கூட சேர்ந்து வராரு. ஆனா ஆண்டவர் போக சொன்னது ஆபிரகாம் மட்டும்தான். ஆமென்.
அல்லேலூயா. உன் இனத்தை, உன் ஜனம், உன் ஜாதி எல்லாத்தையும் நீ விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய் போன. இப்ப போகும்போது ஆண்டவர் அழைப்பு கொடுத்தது ஆபிரகாமுக்கு மட்டும்தான். ஆனா கூட போறதுக்கு யார் போகிறா? லோத்தும் சேர்ந்து என்ன செஞ்சாரு? போறாரு. இந்த போறதுனால என்ன ஆகுது? அழைப்பு நிறைவேறவில்லை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு நிறைவேறல. மாறாக இவன் ஆளுக்கு பிரச்சனை வருது, அவங்க ஆளுக்கு பிரச்சனை வருது. கடைசி ரெண்டு முட்டி நிக்கிற நேரத்துல ஆபிரகாம் சொல்றாரு, நீ கிழக்க போனா நான் என்ன செஞ்சிடறேன்? மேற்க போறேன். நீ வடக்க போனா நான் தெற்க போகிறேன். இப்ப ரெண்டு பேரும் பிரிந்து போனதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன் கண்களை நீ என்ன செய்துப்பார்? ஏறெடுத்துப்பார். ஆமே. நீ நடக்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு சொந்தமா என்ன செய்வேன்? தருவேன். அல்லேலூயா. அழைப்பு சரியாய் உறுதிப்படும் பொழுது மாத்திரமே கர்த்தரால கிரியை செய்ய முடியும். ஆமே. அல்லேலூயா. ஆமே. இதை எதை சொல்ற? திறப்புல நான் நிற்கணும்னா கர்த்தருக்கு முன்பதாய் நான் சரியா இருக்க வேண்டும். வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லலாம். திறப்புல நின்ற தேவ பிள்ளைகளை உதாரணத்துக்கு மோசேயை குறித்து சொல்லலாம். வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 23ஆவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 106ஆம் சங்கீதம் 23ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலை என்ன செய்தாராமா? நின்றான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவம் பெருகின உடனே ஆண்டவர் பார்க்கிறார், இந்த ஜனத்தை முற்றிலுமாக நான் அழிக்க போகிறேன், இவருடைய சமூகத்தில் நிற்க கூடாது என்று சொல்லி உக்கிர கோப தேவ சமூகத்தில் இறங்கின உடனே மோசே திறப்பில் நிற்கிறார். ஆண்டவரே, இவர்களை நீ என்ன செய்யக்கூடாது? அழிக்க கூடாது. யாத்திராகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, இதுதான் நீ எகிப்து தேசத்திலிருந்து உங்களை கொண்டு வந்து அவன் என்ன செய்வான்? வெளியில இருக்கிற பிரஜாதி ஜனங்கள்லாம் சொல்லுவானே, இவர் ஆண்டவர் கொண்டு போய் வனாந்தரத்தில் அம்பிட்டு பேர் என்ன செஞ்சுட்டாரு? கொண்டு போட்டுட்டாரு சொல்லுவான். உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவா நீ என்ன செய்யக்கூடாது? நடந்துடக்கூடாதப்பா என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு? போராடுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட திறப்புல நிற்கிற ஜனங்கள் வேணும். ஆமே. நான் நினைச்சுட்டே இருக்கிறேன், இவ்வளவு கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? நம்முடைய தேசத்துல லாக்டவுன் போடப்பட்டு 5 மாசத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் பல தேசங்கள், முதல்ல இருக்கிறதுலே கடைசியில இருந்த இந்தியா இப்போ 3வது இடத்துக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறது? பெருகி கொண்டு இருக்கிறது. அப்போ எரேமியால ஒரு வசனம் எனக்கு ரொம்ப உணர்த்ததா இருந்துச்சு. எரேமியா 30ஆம் அதிகாரத்துல அதனுடைய கடைசி வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது, கடைசி நாட்களிலே அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆமே. அல்லேலூயா. அப்ப அவர் நிறைவேற்ற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஓய மாட்டாரு. கடைசி நாட்களில் என்ன செஞ்சு கொள்வீங்க? உணர்ந்து கொள்வீங்கன்னு எப்பவே எழுதி வச்சுட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. நம்மளுடைய வேலை என்னன்னா, ஒரு பக்கம் தேவனுடைய உக்கிர கோபம் எழுப்பி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மன்றாட வேண்டியது நம்முடைய கருத்தை கொடுத்திருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனம் வாதையில் அழிஞ்சிட்டு இருக்குது, பிரச்சனையில் அழிஞ்சிட்டு இருக்குது. ஆனா இங்க மோசே தேவனோட போராடிட்டு இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களை எப்படியாவது நீ விடுவிக்கணும், எப்படியாவது நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. அதே போலதான் பாத்தீங்கன்னா எஸ்தருடைய காரியம் வேதத்துல வாசிப்போம்னா, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோபுக்கு முந்தினதான புஸ்தகம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவரிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவிடத்திற்கு போய் அவரிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். நம்ம இப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய அழிவு, ஒரு ஆபத்து வந்து நிற்கிறது. இப்ப என்ன செய்யறாரு? மொர்தெகாய் எஸ்தருக்கு செய்தி அனுப்புறார். எஸ்தருக்கு என்ன செய்? போய் ராஜாவினிடத்துல பேசு. ஆமே. அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் என்று சொன்ன நினைக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. இந்த அகாஸ்வேரு ராஜாவை குறித்து சொல்லும்போது, ராஜாவுடைய மனைவி வஸ்தி நல்ல அழகுள்ளவள், சௌந்தரியவதி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய பந்திய ராஜா ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்.
இந்த பந்தியில் அநேக தேசத்து ராஜாக்கள் கிட்டத்தட்ட 127 ராஜ்யங்களுக்கு அவர் தலைவராக இருந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் நம்ம இந்தியாவும் அவங்க ஆட்சிக்கு கீழே என்ன செஞ்சிருக்கிறது, இருந்திருக்கிறது. ஆமென். அப்போ இந்த 127 நாடுகளுடைய ராஜாக்கள் அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்றாரு, என் மனைவி எவ்வளவு அழகானவள் என்பதை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இந்த ராஜாக்களுக்கு முன்பதாக இந்த நடக்கிற பந்திக்கு எஸ்தர் என்ன செய்றாரு, வஸ்தி என்ன செய்றாரு, வர சொன்னாரு. நம்ம என்ன செய்ய மாட்டேன்ருச்சு, வரமாட்டேன்னு சொல்லிச்சு. இது நிமித்தம் இந்த ராணியை வேண்டான்னு தள்ளிட்டு வேறு ஒரு மனைவி என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அது கர்த்தர் ஏற்படுத்தின காரியம். யாரு, எஸ்தரை திருமணம் முடிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த ஆபத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் ஏற்கனவே ஒரு ப்ரீ பிளான் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருந்திருக்கிறாரு. ஆமென். இப்ப எஸ்தர் இடத்துல சொல்லும்போது எஸ்தர் சொல்றா, ராஜாவின் அனுமதி இல்லாம ஒருத்தர் உள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு செய்யுங்க, நீங்க எல்லாரும் எனக்காக 3 நாட்கள் உபவாசம் இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கர்த்தர் மனம் இறங்கினால் கர்த்தர் காரியத்தை மாறுதலா என்ன செய்வார், அமைய பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப ஒரு பெரிய கூட்ட ஜனம் திறப்பட இருக்குது எஸ்தருக்காக. எதற்கு, இந்த தேசம் அழிக்கப்பட கூடாதபடி இவங்க போய் என்ன செய்யணும், ராஜாவின் இடத்துல பேசணும். ஆமென். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவர் சமூகத்துல, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறது, நம்மகிட்ட விரும்புகிற காரியம் இன்னும் பெரியது. ஆமென், அல்லேலூயா. வேதத்துல ஆதியாகமத்துல ஆபிரகாமை குறித்து தெரியும். லோத் இருந்ததால இந்த பட்டணத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு, சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, வரப்போகிற காரியத்தை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டப்போ அந்த வார்த்தை அவர் சொல்றதுக்கு காரணம், என்னதான் சண்டை போட்டு லோத்து தனியா பிரிஞ்சு போயிருந்தாலும் ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் லோத்துக்காக ஜெபம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ண போய் தான் கர்த்தர் என்ன செய்றாரு, ஆபிரகாம் மட்டும் சொல்ற, வரப்போகிற காரியத்தை தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஒருவேளை ஆண்டவர் சொல்லாம கொள்ளாம சோதோம் குமார பட்டணத்தை அழிச்சிருந்திருப்பாருன்னா கட்டாயம் ஆபிரகாம் ஃபைட் பண்ணியிருப்பார் ஆண்டவர்கிட்ட. உங்க பேச்சை கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா இதுதான் என் கூட்டு வந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாரு, கேட்டிருப்பாரு. அல்லேலூயா. ஆமென். இப்ப ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் மனசுல உணர்த்தப்படுறாரு, அங்க யார் இருக்கிறா, லோத் இருக்கிறான். இப்ப இவனை பாதுகாக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவர் 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல. அப்ப 45 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரா? இல்ல. 40 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரா? இப்படியே போராடி 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 கடைசி 5ல வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப இவர் நினைச்ச கணக்கு என்ன, லோத்துடைய மனைவி 2 பிள்ளைகள், எப்படியும் ஒரு பிள்ளைக்காவது கல்யாணம் பண்ணி என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். ஒரு குறைஞ்சது 5 டிக்கெட்டாவது அங்க என்ன செஞ்சிருக்கும், தேடி இருக்கும், எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படிங்கிற கணக்குல தான் ஆபிரகாம் வந்து என்ன செய்யறாரு, முடிக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த சோதோம் குமார பட்டணத்தை அழிச்சார்னா, பாவம் பெருகிடுச்சுங்க. பாவம் என்ன செஞ்சிருச்சு, பெருகிடுச்சு. இப்ப எல்லாம் பேசி முடிச்சு இந்த 3 தூதர்களும் சோதோம் குமார பட்டணத்துக்கு போயாச்சு. போன பட்டணத்து வாசல்ல லோத் உட்கார்ந்து பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, இது யாரு, கர்த்தருடைய தூதர்கள். நேரா என் வீட்டுக்கு வாங்கையான்னு கூட்டிட்டு உள்ள போட்டு என்ன செஞ்சுட்டாரு, போய் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வாசலுடைய கதவை தட்டிட்டு இருக்கிறான். தட்டிட்டு சொல்றான், ஒரு இடத்துல ராத்திரி தங்க வந்த 3 புருஷர்களை வெளியே கொண்டு வாங்க நாங்க அறியணும். ஆமென். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல ஆணோடு ஆண் பாவம் செய்கிற பாவம் பெருகி இருந்துச்சு. அந்த விருத்திகளான காரியம் அந்த சோதோம் குமார பட்டணத்துல பெருகிருச்சு. அவன் அதுதான் சொல்றான், அந்த 3 பேரையும் வெளியே கொண்டு அவனோட நான் தவறான நடப்பீங்க என்ன செய்யணும், நடத்தணும். ஆமென். அப்பதான் லோத்து சொல்றாரு, எப்பா வந்துச்சு, தயவு செய்து அவன் என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறதுனால திருமணம் ஆகாத எனக்கு 2 பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, அவங்கள நான் வெளியே கொண்டு விடுறேன். உன் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு என்ன செய்துக்கோ செய்துக்கோ. சொல்றான், எனக்கு அது தேவையில்லை. அங்க பாவம், அந்த பிரத்யேகமான பாவம் அங்க பெருகி இருந்தபடினாலே கர்த்தருடைய உக்கிர கோபம் அங்க இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அந்த தூதர்கள் சொன்னாங்க, லோத்துவை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு அங்க இருந்த அத்தனை ஜனங்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அவங்க சொல்றான், இங்க இருக்கிற உனக்கு மருமகனாவது யாராவது இருந்த எல்லாரும் கூட்டிட்டு என்ன செஞ்சு கிளம்பி போ. காரணம் ஆபிரகாமுடைய ஜெபம், ஆபிரகாம் திறப்பில நின்றது நிமித்தம் கர்த்தர் லோத்துவின் லோத்துடைய குடும்பத்தை ரட்சிக்க ஆரம்பிச்சார்.
ஆமென். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். கர்த்தருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும். ஆமென். ரட்சிக்கப்பட்டவன நான் தேவனுடைய வருகைக்கு போயிருவேன். ஆனா ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உறவினர் என் குடும்பம் என்ன செய்வாங்க? ஆமென். அப்ப இதற்கு திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்க கையில் என் கையில் தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வேதத்துல வாசிப்போம்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 41வது வசனம். வாசிங்க. இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவளை அதமாக்குவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனம் பேசின சில காரியத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு கோபம் இறங்கினது. அப்ப ஆண்டவர் ஆசீர்வாத கூடாரத்துல மேகத்தை போல இறங்கி அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை விட்டு நீங்க என்ன செய்ய, விலகி போங்க, ஒரு நிமிஷத்துல இவங்க நான் என்ன செய்ய போகிறேன், அதமாக்க போகிறேன். அப்போ மோசே என்ன சொல்றாரு, ஆரோனை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ உன் தூப கலசத்தை எடுத்து, 46வது வசனம் சொல்றது, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்துல இருக்கிற அக்கினி அதுல போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையிடத்துக்கு போய் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கினது என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் நடக்கும்போது ஆரோனுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 86 வயசு. எத்தனை வயசு? 86 வயசு. வாதம் தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து புறப்படும்போது எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர்கள் இல்லையா? அப்ப அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் போட்டு கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சது 25 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. குறைஞ்சபட்சம் எவ்வளவு? 25 லட்சம் பேர். அப்போ இந்த வாதம் தொடங்கி கர்த்தர் பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கிறார். மோசே ஆரோனிடத்துல சொல்றாரு, நீ பலிபீடத்துல இருக்கிற அக்கினியை எடுத்து தூப கலசத்துல போட்டு ஜனங்களுக்கு என்ன செய், போ. அப்ப இந்த ஆத்தும பாரமும் இந்த ஆத்தும தாகமும் ஆரோனுடைய இதயத்தை நிரப்பன உடனே வேதம் சொல்லுகிறது, அவர் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரா, ஓடினார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே சொன்னபடி 47வது வசனத்துல சொல்றாரு, மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவில் என்ன செஞ்சானாமா, ஓடினான். 86 வயசு கிழமை. அவனுக்குள்ள இருந்த ஆத்தும பாரம், ஆத்தும தாகம், என் ஜனம் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாது என்று சொல்லி ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புகிற காரியம் அதுதான். ஆமென். அல்லேலூயா. நிறைய தேவ பிள்ளைகளை வச்சு நான் பார்க்கலாம். இன்னொரு மனுஷனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிருக்காக தேவ சமூகத்தில் திறப்புல நிற்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. ஆமென். இங்க எசேக்கியா ராஜாவின் இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி போறாரு. நேரா போய் பார்த்து சொல்ல, நீ பிழைக்க மாட்ட, உன் வீட்டு காரியத்தை என்ன செய், ஒழுங்குபடுத்து, நீ செத்து போவேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிட்ட யாராவது வந்தா சொன்னா வெளியே விடுவோமால? ஆமென். எங்க வந்து யார் வீட்டுல வந்து செத்து போவேன்னு சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு கேட்போம், இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறிச்சு பிரசங்கிக்கிற அல்லது தீர்க்கதரிசனத்துல நம்முடைய கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது, பிடித்திருக்கிறது. பாவத்தை பாவம் என்று கண்டித்து உணர்த்துகிற இடங்களிலே தீர்க்கதரிசிகளுக்கு மதிப்பு இல்லை. அப்ப இவர் போய் சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போகிறன்றாரு. தெளிவா ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் இன்னும் பல நாட்கள் நினைச்சுவேன் உயிரோட இருப்பேன் அப்படிங்கிற நினைப்பினால இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தை இழந்திருக்கிறாங்க.
அல்லேலூயா. கர்த்தருடைய காரியமா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வீட்டின் காரியமா இருக்கட்டும், மிகவும் கவனத்தோடு ஞானத்தோடு காரியங்கள் என்ன செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு போன உடனே எசேக்கியா ராஜா வேதம் சொல்லுகிறது, சோர் புறமா திரும்பி பயங்கர அழுகுறாரு. ஆண்டவரே, இந்த தேசத்துல இருந்த சகல விக்கிரகங்கள் எல்லாம் நீக்கினே, எல்லா அருவருப்புகளை நீக்கி போட்டனே, உமக்கு பிரியமான வாழ்ந்தேனே, இது கர்த்தர் எனக்கு கிருபையான மனம் இறங்கணும்னு சொல்லி இவர் பயங்கரமா ஜெபிச்ச உடனே அந்த ஜெபம் தேவ சமூகத்துக்கு என்ன செஞ்சா போச்சு. ஏசாயா சொல்லிட்டு பாதி முற்றத்தை கூட அவர் தாண்டி போகல. கர்த்தருடைய வாக்கை மறுபடியும் ஏசாயா சொன்னாரு, நீ திரும்ப போய் சொல்லு, இவருடைய வாழ்நாள்ல இன்னும் 15 வருஷத்தை நான் என்ன செய்ய போகிறேன், கூட்ட போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இவர் திரும்பி வந்து சொல்றாரு, இந்த 3 நாள்ல நீ எங்க போவ, ஆலயத்திற்கு போவா. இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, கூட்டுறாரு. அப்ப இந்த 3ஆவது நாள் நீ ஆலயத்துக்கு போவனா என்ன அர்த்தம், இந்த 3 நாள்ல அவர் சாக வேண்டி கர்த்தர் நியமித்து இருந்திருக்கிறார். இந்த 3 நாளைக்கு அவருடைய மரணம் என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். ஆனா கர்த்தர் இப்ப 15 வருஷத்தை புதுசா என்ன செய்தாரு, கூட்டி கொடுத்ததுனால இப்ப என்ன ஒரு பெரிய ரிஸ்க்னா, ஆண்டவருடைய பெரிய அந்த ப்ராஜெக்டையே மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவர் ஒருவேளை மரித்து இருந்திருப்பாருன்னா 15 நாள் காரியம் முடிஞ்ச உடனே இப்ப என்ன செய்யறது, வேற ஒரு ராஜாவை அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருப்பாரு, போட்டு வச்சிருந்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு ஜெபம் ஆண்டவர் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சரையே அது மாற்றி அமைச்சது, அந்த பிளானையே அது மாற்றி அமைச்சிருச்சு. இப்ப ஆண்டவர் மறுபடியும் பிளான் பண்ண. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஜெபத்துடைய வல்லமை அது, ஜெபத்துடைய ஒரு மேன்மை அது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 3ஆம் நாள்ல மரிச்சிருந்தா நீங்க பெரிய வித்தியாசம் இருக்கு, அடுத்த ராஜா வந்திருக்கணும். ஆனா கர்த்தர் பாருங்க, அவனுக்கு கிருபையாய் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்துல என்ன செய்யணும் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அல்லேலூயா. இதைத்தான் முதல்ல சொன்னேன், திறப்பரை நெருக்கணும்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து நெருக்கணும். ஆமென். வேதத்துல ஆண்டவர் தெளிவா எழுதியிருக்கிறாரு, மிகுந்த உபத்திரவம் என்ன செய்யும், உண்டாயிருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் தான் கர்த்தர் அந்த நாட்களை குறைப்பேங்கிறார். அல்லேலூயா. சும்மா சகட்டு மணிக்கு எல்லாருமே ஜெபம் பண்றோம், கர்த்தர் மாற்றுவார் நிச்சயமா இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும். ஆண்டவர்கிட்ட கேள்வி, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக என் தாயின் கர்ப்பத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும் பொழுது கர்த்தர் கேட்கிறவர். எசேக்கியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 15 வருஷத்தை அவருக்கு என்ன செஞ்சாரு, கூட்டி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே தேசத்துல அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க ஜெபிக்கிறோம். நான் ஒரு உதாரணமா நான் கேட்கிறேன். இன்னைக்கு நமக்கு சில நேரங்களில் கோபம் வருது இல்லையா, இது மனுஷருடைய பலவீனம். கோபம் என்ன செய்யுது, வருது. சில விட முடியாத காரியங்கள், பாவங்கள் நம்ம கிட்ட இருக்குது. நான் கேட்கிறேன், என் ஜெபம் என்னையவே மாத்தலன்னா என் தேசத்தை எப்படி மாத்தும்? ஆமென். அல்லேலூயா. என் ஜெபம் என்னையவே மாத்த முடியல, அல்லது என் மனைவியை மாத்த முடியல, என் பிள்ளைய மாத்த முடியலன்னா இந்த முழு தேசத்தை எப்படி என் ஜெபம் மாற்றும்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புகிற காரியம் முதலாவது என்னுடைய ஜெபம் என்னைய மாற்றணும். ஆமென். என்னைய பரிசுத்தப்படுத்தணும், என்னைய தேவ சமூகத்துல திறப்பில் நிற்கிறதற்கு என்ன போல ஒரு தகுதியுள்ள பாத்திரம் அது மாற்றணும். என் ஜெபம் என்னைய மாற்றாத பட்சத்தில் தேவன் தேசத்தை மாற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊர்ல அழகா பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்ததான் ஆப்பையில என்ன செய்யுமாமா வரும். உள்ள எனக்குள்ளேயே மாற்றம் இல்லைன்னா ஏன் ஜெபம் ஒருவரையும் ஒரு காலமும் மாற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவர் நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக, என் பெற்றோருக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். முதல்ல எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும். ஆமென். எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். எனக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தா தான் நான் இந்த காரியத்துல ஜெயத்தை என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும்.
ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் கிருபை செய்கிறவர். இன்னைக்கு மாற்றம் சம்பவிக்கணும், என்ன கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும்னா என் ஜெபத்துக்கு ஒரு பலம் தேவை. ஆமென். என் ஜெபத்துல ஒரு பாரம் இருக்கணும், என் ஜெபத்துல ஒரு கண்ணீர் இருக்கணும், என் ஜெபத்துல ஒரு வேதனையோடு நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் எனக்கு கிருபை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. காலந்தென்ற டிஜிஎஸ் தினகரன் ஐயாட்ட ஒரு முறை ஒருத்தர் பேட்டி கேட்கும்போது சொன்ன, நான் யூடியூப்ல ஒரு முறை பார்த்தேன். அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஒரு வியாதியஸ்தர் வந்து உங்ககிட்ட ஜெபிக்க வர்றாங்க, ஜெபிக்கும் போது அவங்களுக்கு உடனே அற்புதம் நடக்குது, இது எப்படி நடக்குது, நீங்க இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்ப அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, ஒருத்தர் வயிறு வலியோட என்னை ஜெபிக்க வர்றாங்கன்னா அந்த வயிறு வலி எனக்கே இருக்கிறதா நான் நினைச்சு என்ன செய்வேன், ஜெபிப்பேன், கர்த்தர் விடுதலை என்ன செய்வேன், கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இதுதாங்க ஒரு பாரம், இதுதான் ஜெபத்துடைய ஒரு தரிசனம், இதுதான் ஜெபத்துடைய ஒரு பலம். ஆமென். அந்த பிரச்சனை எனக்கே இருக்கிறதா நினைச்சு நான் என்ன செய்வேன், ஜெபிப்பேன். அந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இருக்கிறதா நினைச்சு நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல வியாதி பரவுது, நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த வியாதியை மாற்றுங்கப்பா, இந்த வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே, இதெல்லாம் நீங்களும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இப்ப இதே வியாதி என் குடும்பத்துல 4 பேருக்கு இருக்கும்னா என் ஜெபம் எப்படி இருக்கும்? ஆமென். சாதாரணமா ஜெபம் பண்ணுவோமா? கண்ணீர் தார தாரையா ஊத்தும். என் தாயை விடுவியோ, என் தகப்பனை விடுவியோ, என் மனைவியை விடுவியோ, என் பிள்ளையை விடுவியோ ஆண்டவரே கடந்து கதறுவோம் தேவ சமூகத்துல. அப்ப இன்னைக்கு நான் சேஃபா இருக்கிறேன், என்னை கர்த்தர் அழைச்ச கடமைக்காக நான் ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு கணக்கு நம்ம கொடுக்கணும், இன்க்ளூட் மீ, என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபம் மாறணும், நம்முடைய தரிசனம் மாறணும், கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் மாறணும். இதெல்லாம் மாறினாதான் கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இங்க எசேக்கியா ஜெபிச்ச மாதிரி ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏசாயா முற்றத்தை இல்ல நாட்டையே தாண்டி போயிருக்காரு, நம்ம ஜெபம் ஆண்டவர்கிட்ட போகவே போகாது. ஆமென். அப்ப எந்த அளவுக்கு அவர் பாரத்தோட ஜெபித்திருப்பாருன்னா முற்றத்தை தாண்டறதுக்குள்ள கர்த்தர் திருப்பி அனுப்பிட்டாரு ஏசாயாவை, போதி. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த மாதிரி பாரமுள்ள ஜெபத்தை நம்மகிட்ட கேட்கிறாரு. ஒரு பாரமுள்ள தரிசனமுள்ள ஜெபம் நமக்கு வேணும். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வைராக்கியமா ஜெபிக்கிற யோசுவா காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்காக நிற்கிறாங்க, சூரியன் மறைய தொடங்குது. இது சூரியன் மறைய தொடங்கினோட இஸ்ரவேல் ஜனம் பலம் இழந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப யோசுவா பார்க்கிறார், என்ன பண்ணுது, டக்குனு கர்த்தரோட பேசிட்டு சொல்றாரு, சூரியனே நீ வானத்தில் என்ன செய்ய, அப்படியே தரிச்சு நெல், சந்திரனை அப்படியே நில்லுங்கிறாரு. வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு செய்தது போல முன்னையும் இல்லை பின்னையும் இல்லைன்றாரு. ஆமென். அப்ப உங்க வார்த்தைக்கு, என் வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுப்பதற்கும் கிரியை செய்வதற்கும் அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. வேதம் சொல்கிறது, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை இடுங்கள்ன்றாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கிரியைக்கு கட்டளை இடணும்னா நான் தகுதி உள்ளவனா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. திறப்பில் நான் இருக்கிறவனா இருக்கணும். வேதத்தில் நம்ம வாசித்ததுபடி அதுதான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆமென். நீங்க அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்க நானும் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் இந்த உபத்திரவங்களை கர்த்தர் மாற்றவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. அப்ப காலத்தை மாற்றி அமைக்கணும், சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும். கர்த்தர் உங்ககிட்ட ஒரு 6 காரியத்தை விரும்புகிறார். என்ன காரியம்? முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக சொல்றாரு, தாழ்மையாய் நடந்து கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்தாருன்னா அதுல ஒரு தாழ்மை என்ன செய்யணும், இருக்கணும். இது என்னால அல்ல, இது என் ஆண்டவரால. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்கிறாரு, மற்ற காரியங்களை கண்டு மனம் பதறுகிறவனா இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும், அதை பார்த்தோன்னே மனசு அப்படியே பதறணும். ஐயோ ஆண்டவரே, இத்தனை ஜனம் மரிச்சுட்டாங்களே, இவ்வளவு பெரிய அழிவு சம்பவிச்சிருச்சு, என் தெய்வமே இறங்கணும்னு சொல்லி மனம் பதறுகிறவனா இருக்கணும். மனம் பதறணும். பிரச்சனைகளை பார்த்து, நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து மனம் பதறணும். ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரே நான் செய்யாததால இந்த காரியம். ஒரு நல்ல ஒரு வயதான போதகர், பேர் மறந்துட்டு நினைக்கிறேன், அது நியர்பை தூத்துக்குடி பக்கம் தான் நினைக்கிறேன்.
நம்முடைய தேசத்துல காலரா நோய் பயங்கரமா பரவிக்கிட்டு இருந்ததான நேரம். அந்த நேரத்துல அந்த காலராக்கு மருந்து என்ன செய்யலாம் இல்ல. அப்போ இவர் இருந்த கிராமத்துல மட்டும் அந்த காலரா வியாதியே இல்லையா. அப்போ ஒரு சிலர் கேட்டாங்களாம், ஏன் இந்த கிராமத்துல மட்டும் காலரா வியாதி இல்லைன்னு. உடனே இந்த ஊழியக்காரர் பேர சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட போய் கேட்டா அவர் சொன்னா, ஏன் அனுமதி இல்லாம ஏன் கிராமத்துக்குள்ள ஒண்ணும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆமே, எவ்வளவு ஒரு தைரியம் விசுவாசம் பாருங்க. என் கிராமத்துக்கு என்னை ஆண்டவர் காவலராக வைத்திருக்கிறார், என் அனுமதி இல்லாம ஒண்ணு உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த தைரியம் போல்ட்னஸ் நமக்கு நீங்க வேணும். ஆமே, உங்க அனுமதி இல்லாம உங்க கிராமத்துல ஒண்ணு உள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நாமத்தின் நிமித்தம் எதை கட்டுகிறாயோ அது கட்டப்பட்டு இருக்கும், எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும். ஆமே, இன்னைக்கு நம்ம கட்டி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்துல கொரோனா வியாதியை நினைச்சுக்கிறேன் கட்டி ஜெபிக்கிற என் கிராமத்துக்குள்ள நீ வருவதற்கு உனக்கு அனுமதி இல்லைன்னா வராது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யுமா, ரட்சிக்கும். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட விரும்புகிற காரியம் அதுதான். அடுத்து 4வது சொல்றாரு, போராடி ஜெபிக்கிற ஜெப வீரனா இருக்கணுமா. ஆமே, 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலே கண்ணீரை காணிக்கையாய் செலுத்துகிறவனா இருக்க வேண்டும். 6வது சொல்றாரு, அநேகருக்காக காலத்தை மாற்றி அமைக்கணும்னா நான் கடினமாய் உபவாசித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருக்கணும். ஆமே, இந்த 6 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா விளையேறப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை போல, விளையேறப்பட்ட துறப்பல நிற்கிற ஒரு மனுஷனை போல நம்மளை கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது போல திறப்பில் இருக்கிற ஒரு மனுஷனை காணேன்னு சொல்கிற வார்த்தை மாறி திறப்பில் இருக்கிற என் பிள்ளையை நான் காண்கிறேன் என்று சொல்ற வார்த்தைகள் வரும். ஆமே, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமே, அருமையான தேவ ஜனமே, இந்த 8வது மாசத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய தரிசனம் நிச்சயப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்ற முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய், காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமே, அல்லேலூயா. இந்த திறப்பல நெருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் தேவ சமூகத்துல எழும்புவோம்னா ஒரு பெரிய காரியத்தை நாம் சுதந்திரிக்க முடியும், ஒரு பெரிய நன்மையை நம்ம சுதந்திரிக்க முடியும், பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. குறித்த காலத்திற்கு தேவன் தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படி தெய்வீக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தெய்வீக திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொன்னது போல இந்த காலத்துல மௌனமா இருப்போம்னா ரட்சிப்பு வேறு வழியாய் நம்முடைய தேசத்திற்கு கடந்து வரும். அன்னைக்கு நாம் வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நீர் என்னை தாயின் கற்பத்துல முன் எதற்காய் முன் குறித்தீர்? ஆண்டவரே, என்னை எதற்காய் அழைத்தீரப்பா? என் மேல உங்களுடைய சித்தம் என்ன, உங்களுடைய தரிசனம் என்ன? நான் என்ன செய்வதற்கு தேவன் விரும்புகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறேன். எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. தேவ சமூகத்துல கேட்போமா? அல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைய நண்பர்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேத வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து சிறப்புல நெருக்கும்படி எங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறீரப்பா. சிறப்புல நெருக்கும்படி கர்த்தர் எங்களை வேறு பிரித்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த அழைப்புல கடைசி பரிந்து நாங்கள் உறுதியுள்ளவர்களாக நிற்கணும். அந்த அழைப்புல கடைசி பரிந்து உறுதியுள்ளவர்களாக நாங்கள் இருக்கும்படி எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தர் அபிஷேகப்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தேவன் ஆண்டவரே பலப்படுத்துவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபா, உங்களுடைய கர்த்தர் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் பேராய் கூடியிருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற தடை உத்தரவு சூழல் நிமித்தம் அநேகர் இன்னைக்கு இந்த இடத்துல கூடி ஜெபிக்க முடியல சுவாமி. அதனால கர்த்தர் வேலெல்லாம் மாற்றுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனாவே தங்கள் இல்லங்களில் இருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்.
சாப வியாதிகள் தீமைகளுக்கு விலகு. உங்களுடைய கிருபையுள்ள கரம் அவர்களையும் திறப்பில் இருக்கிற ஜனங்களாய் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். தொடர்ந்து உடைய பந்திக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. உடைய மகிமையின் கரங்களோடு இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே.